கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகும் கமருதீன் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வாரம் விஜே பார்வதி நாமினேஷனில் இல்லை அப்படின்னதும் விஜே பார்வதி ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் ஸ்வீட்டு கொடுத்து அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கமருதீனோட பல இடங்களில் அத்துமீறி மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறது, காதுக்குள்ள குசு குசுன்னு பேசுறது, மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசுறது அப்படின்னு பல இடங்கள்ல ரூல் பிரேக் பண்ணியிருப்பாங்க. காண்டான பிக் பாஸ் நீங்க 2 பேரும் பண்ணதுக்கு ஒட்டுமொத்த வீடும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு முட்டை பால் இந்த 2 ஐட்டத்தையும் கொண்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் உள்ள இருந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் சரியான டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. திவ்யாலாம் பாவம் கதறுவாங்க, ஐ எம் அ காஃபி பர்சன், நான் எப்படி டீ இல்லாம காஃபி இல்லாம இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் காண்டாயிருவாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும். நீங்க 2 பேரும் பண்ணதுக்கு ஒட்டுமொத்த வீடும் எதுக்குடா தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாருமே சமகான்ல இருந்தானுங்க. கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, பிக் பாஸும் சரி, வெளியில பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் சரி, மிகப்பெரிய அளவில் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு இந்த வாரம் ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. இந்த இடத்துல தான் விஜே பார்வதி எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து நான் நாமினேஷன்ல இல்லை அப்படின்னு கொண்டாடினதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். விஜே பார்வதி ஒன்றும் சாதாரண கண்டஸ்டன்ட் இல்லை. ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் நடந்த எல்லா பிக் பாஸையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் அக்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. கமருதீனோட சேர்ந்து நம்ம எல்லை மீறி ரூல் பிரேக் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஹேட்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற அறிவும் தெளிவும் விஜே பார்வதிக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மூவையும் விஜே பார்வதி ரொம்ப கவனத்தோடு தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கமருதீனோட சேர்ந்து அவங்க பண்ணுற கண்டென்ட்டுக்கு ஒரு முடிவுரை எழுதணும். நம்மளா கமருதீனை விட்டு ஒதுங்கின மாதிரி விலகின மாதிரி இருக்கக்கூடாது. கமருதீனா வெளியில் எவிக்டாகி போன மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை, ஆனால் கமருதீன் நாமினேஷன்ல இருக்கான். அவனோட சேர்ந்து தொடர்ந்து பிக் பாஸுக்கு எதிரான ரூல் பிரேக்குகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யார் மேல அந்த கோபம் திரும்பும்? பிக் பாஸுடைய கோபம், ஹோஸ்டுடைய கோபம், மக்களுடைய கோபம் யார் மேல திரும்பும்னா அஃப்கோர்ஸ் கமருதீன் மேல தான் திரும்பும். ஏன் அப்படின்னா அவன் தான் நாமினேஷன்ல இருக்கான். அக்கா நாமினேஷன் ஃப்ரீல ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கமருதீனை வெளியேற்றுவதற்கு இந்த வாரம் தான் கரெக்டு. அப்போ அவனோட சேர்ந்து நம்ம ரூல் பிரேக் பண்ற மாதிரி பண்ணி அவனையும் நம்ம பிக்சருக்குள்ள கொண்டு வந்துருவோம். இப்ப மக்கள் வெறுப்பை காட்டணுங்க. விஜே பார்வதியும் கமருதீனும் 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க. விஜே பார்வதி மேலே வெறுப்பை காட்ட முடியாது, ஏன்னா அவங்க நாமினேஷனில் இல்லை. ஆனால் கமருதீனுக்கு ஓட்டு போடாமல் மக்கள் கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஓட்டு வருதோ இல்லையோ, இந்த வாரம் இந்த வருஷம் எதுவுமே எந்த நாமினேஷனுமே எந்த ஒரு எவிக்ஷனுமே ஓட்டின் அடிப்படையில் நடக்கலை. ஏன்னா திவாகருடைய எவிக்ஷன் கூட ஓட்டின் அடிப்படையில் நடக்கலை. அதனால் இந்த வாரம் கமருதீனுக்கு பாயசத்தை போட்டு அனுப்புறதுக்கான அனைத்து வேலைகளையும் விஜே பார்வதி இன்டைரக்டாக பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா கமருதீனை இதே திவாகர்கிட்ட போய் அவன் அன்வான்ட் டச்சஸ் பண்ணா, என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண அதே பார்வதி அடுத்தடுத்து வந்த நாட்களில் கமருதீன் கிட்ட நெருக்கம் காட்டுனதுக்கான முக்கிய காரணம் கமருதீன் நம்ம மேலே வச்ச அலிகேஷனுக்கு நமக்கு எதிராக போயிட்டான்னா அது நமக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிடும். ஆனால் நம்ம அவனை கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வராது. நம்மளை எதிர்த்தவன் ஒரு கேம் ஆட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கூடயே வச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டாங்களோ கண்டென்ட்டுக்காக அப்படிங்கிற கேள்வி எழுது. சரி, கமருதீனால் நமக்கு கிடைக்க வேண்டிய கண்டென்ட் அனைத்தும் கிடைச்சிருச்சு. நம்ம சர்வே பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு கமருதீன் தேவையில்லை. ஏன்னா அடுத்து இன்னொரு 30 நாட்கள் தான் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நாமினேஷனில் இல்லாமல் இருக்கிறோம். நம்மளை ரோஸ் பண்ணுவாங்க மைக்கு போடாததுக்கு. ஆனால் கமருதீன் நாமினேஷனில் இருக்கான், அவனை எவிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானை விஜே பார்வதி கமருதீனுக்கு எதிராக போட்டு வேலை செய்யுதோ அப்படிங்கிற கேள்வி எழுதுங்க. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ட்னா ஓகேங்க, பிக் பாஸை பார்க்காம உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே. ஆனால் விஜே பார்வதி அசீம் சீசன்லேயே உள்ளே போயிருப்பாங்க, இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க அசீமை, டாப் 5ல் இருக்க கண்டஸ்டண்ட்டை. அப்போது பிக் பாஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்டது, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இதெல்லாம் விஜே பார்வதிக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து தான் இந்த மைக்கு மேட்டரில் கமருதீனை வசமாக சிக்க வைக்கணும். சிக்க வச்சு வீக்கெண்ட் எபிசோடில் நம்ம ரோஸ்ட் வாங்கிக்குவோம். கமருதீன் எவிக்டாய் வெளில போயிடுவான். எவிக்டாய் வெளில போனதும் அதை வச்சு ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை கிரியேட் பண்ணி, எப்படி திவாகர் எவிக்டாய் வெளில போனப்போ அண்ணன் உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருன்னே இருக்கா, நீ போயிட்டா நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு
திவாகருடைய ரசிகர்களுடைய ஆதரவை விஜே பார்வதி பெற்று இப்போ வரைக்கும் திவாகருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே விஜே பார்வதிக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கமருதீனையும் வெளியில் அனுப்பி அதை வச்சு ஒரு எமோஷனல் ட்ராமாவை கிரியேட் பண்ணி கமருதீனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவையும் தாம் பக்கம் திருப்பின மாதிரி ஆச்சு. கமருதீனோட எவிக்ஷனுக்கு நான் காரணம் இல்லை, ரூல் பிரேக்குனால தான் கமருதீன் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமருதீன் மேலே போட்ட மாதிரி ஆச்சு. ஸோ ஒரே பாலில் 2 விக்கெட், ஒரே கல்லுல 2 மாங்காவை அடிக்கிறதுக்கான முயற்சியில விஜே பார்வதி ஈடுபட்டிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. நீ நாமினேஷன்ல இருக்கிறப்போ ஒரு மாதிரி கேமும், நாமினேஷன்ல இல்லாதப்போ ஒரு மாதிரி கேமும் ஆடும் போதே நமக்கு தெளிவா தெரியுது நீ கமருதீனுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கிறியோ அப்படின்னு. அப்ப கமருதீன் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியில போயிட்டா ஆரோராக்கும் வேலை இல்லை, ஆரோராவும் கமருதீன் போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் அவுட் ஆகி அந்த பொண்ணும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கமருதீனும் போயிடுவான், நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிற ஆரோராவும் போயிடுவா. நம்ம ஃபினாலே ஸ்டேஜை நோக்கி, நம்ம டைட்டிலை நோக்கி நகரலாம். இப்படித்தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை இப்படி இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், விஜே பார்வதி ஒன்றா மாதிரி கேவலமாக, அது கேம் தான், ஆனால் ஒருத்தனை காலி பண்ணி, ஒருத்தனை இவ்வளோ நாளாக கூட உட்கார வச்சு அவனை வந்து பயன்படுத்தி, அவனை வந்து ஒரு ரூல் பிரேக் விஷயத்தில் சிக்க வச்சு, அவனை வந்து இந்த வாரம் நீ வெளியில் அமிச்சன்னா அந்த கரை பார்வதியுடைய கையில் படியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கமருதீனுடைய சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பாக உனக்கு ஓட் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த வாரம் கமருதீன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினால் எப்படி ஆதிரை வந்து வெளியே போனதுக்கு எஃப்ஜே காரணமோ, அதே மாதிரி கமருதீன் வெளில போனதுக்கு விஜே பார்வதி தான் காரணமாக அமைவாங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கமருதீன் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் பேசுவான், 2 பக்கமும் இது பண்ணுவான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் விஜே பார்வதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப பார்வதிக்கு ஆதரவாக பல இடங்களில் நின்றுருக்கான். இன்னைக்கு கூட ஆரோரா மற்றும் விஜே பார்வதிக்கு நடுவில் நடக்க கேஸில் பார்வதிக்கு ஆதரவாக ஆஜரான வக்கீலே கமருதீன் தான். உனக்கு பல இடங்கள்ல அவன் எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்திருக்கான். ஆனால் அவனை வச்சு நீ ஒரு கேம் ஆடி இருக்க, இது பார்வதி ஆடி இருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த கோணத்துலையும் பார்வதி இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டாக பார்வதி நாமினேஷனில் இல்லாதனால அவங்க கிரிமினலாக பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன் மக்களாகிய உங்கள்கிட்ட. மக்களாகிய நீங்கள் விஜே பார்வதி உண்மையிலேயே கமருதீனை வெளியேற்றுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ரூல் பிரேக்குன்றது யதார்த்தமாக நடந்தது, அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பர்சனலு, அதை வெளியில் கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க. ஏற்கனவே கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாமல் சாப்பிடணுன்னா பேசி மிகப்பெரிய அளவில் வெளில கான்ட்ரவர்சி ஆச்சு. அதை தவிர்க்கிறதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பர்சனலான விஷயமா இருக்கலாம், அதனால் காதில் சொல்லியிருக்கலாம், அதை நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மக்களாகிய நீங்கள் இந்த விஜே பார்வதி கமருதீனை பஸ்ஸு அடியில் தூக்கி போட்டு அவன் கேமை காலி பண்ணணும்னு நினைக்குதா? இல்லை உண்மையிலேயே கமருதீன் மேலே ஆசை இருக்கிறதுனால பர்சனலாக பேசின விஷயத்தை நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்குறோமா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.